ஜினா குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். எந்த அளவுக்கு எச்சரித்துள்ளார்கள் என்றால், மிக கடுமையான முறையில் எச்சரித்துள்ளார்கள். இந்த ஜினானா என்ன? பெரும்பாலான சகோதரர்களுக்கு ஜினானா என்னன்னு தெரியாது. ஜினா அப்படின்னா விபச்சாரம். இந்த விபச்சாரத்தை பற்றி நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையில் எச்சரித்துள்ளார்கள். ஹதீஸ்களிலிருந்து, விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் முழுமையான ஈமானுடையவனாக இருப்பதில்லை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்கள் செய்யும் ஜினா பார்வையாகும், காதுகள் செய்யும் ஜினா கேட்பதாகும், நாக்கு செய்யும் ஜினா பேசுவதாகும், கை தொடுவதால் ஜினா செய்கிறது, கால் நடந்து செல்வதால் ஜினா செய்கிறது, இதயம் விரும்புகிறது, பின்னர் அந்த ஆசையும் பிறப்புறுப்பு உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ செய்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம மார்க்கம் கண்ணியம், ஒழுக்கம், தூய்மை வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. அதனால தான் விபச்சாரத்தை மட்டுமல்ல, அதற்கு கொண்டு செல்லும் எல்லா வழிகளையும் தவிர்க்குமாறு கட்டளையிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விபச்சாரம் செய்பவன் அந்த நேரத்தில் முழுமையான ஈமானுடையவனாக இருப்பதில்லை. விபச்சாரம் செய்பவன் அந்த நேரத்தில் முழு ஈமானுடையவனாக இல்லை அப்படிங்காங்க. எனவே தவறான பார்வை, தப்பான பேச்சு, தனிமையில் ஹராமான தொடர்புகள், ஒழுக்கக்கேடான படங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்ற அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அஞ்சும் மனதுடன் வாழ்ந்து ஹலாலான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எப்போதும் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜினா மற்றும் அனைத்து ஹராமான செயல்களிலிருந்தும் பாதுகாத்து தூய்மையான ஈமானுடன் நல்ல ஒழுக்கத்துடனும் வாழ அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.